இந்த resources and developmentல first ஒரு quick question. Can you identify and name the various items used in making life comfortable in our villages and towns? List the items and name the materials used in their making. அதாவது நமக்கு யூஸ் ஆகிற ஐட்டம்ஸ், நம்ம வாழ்க்கையை கம்ஃபர்டபுளாக ஆக்கக்கூடிய ஐட்டம்ஸ் ஏதாச்சும் ஒன்று. என்ன எடுத்துக்கலாம்? நம்ம சேர் எடுத்துக்கலாமா? எவ்ரிபடி வில் பி யூஸிங் சேர், ரைட்? எல்லார் வீட்லேயுமே சேர் இருக்கும். அதுக்கு சேர் செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்ன? ஒரு வுடன் சேர்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வுட்டு வேணும். அது எங்கேருந்து கிடைக்கும்? நமக்கு ஃபாரஸ்ட்லேருந்து தான் கிடைக்கும். ஃபாரஸ்ட்லேருந்து இப்போ வுட்டு கட் பண்ணி கொண்டு வரது எல்லாமே இப்போ இல்லீகல். ஸோ நமக்கு தேவையான வுட்டை நம்மளே க்ரோ பண்ணிக்கிறோம். அக்ரிகல்ச்சரல் பார்ட்டில் நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். இப்போ எனக்கு வுடன் சேர் வேண்டாம், பிளாஸ்டிக்கில் பண்ணிக்கிறேன்னா பிளாஸ்டிக் எங்கேருந்து கிடைக்கும்? பிளாஸ்டிக் அந்த இது எல்லாமே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். நமக்கு க்ரூட் ஆயில் வேணும் அந்த இதெல்லாம் செய்கிறதுக்கு. இதை தவிர வேறு எதுலெல்லாம் பெஞ்சு சேர்லாம் செய்வாங்க? கான்க்ரீட்டில் டைரெக்டாக செய்யலாம், இட் வில் பி வெரி ஹெவி. சில நேரத்தில் அதை மூவ் பண்ணவே முடியாது. வேறு கிளாஸ்லலாம் கூட சேர் இருக்குது. கிளாஸ் எதுலேருந்து செய்கிறாங்க? சிலிக்கா அப்படின்ற ஐட்டம்ஸ் வந்து மண்ணிலிருந்து அதை எடுத்து அது ரொம்ப ஹீட் பண்ணி கிளாஸ் மாதிரி மாறிடும். நமக்கு தேவையான ஷேப்ஸில் இதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம்ஸுமே ஏதாவது ஒரு இடத்துலேருந்து சோர்ஸ் பண்ணி மக்கள் அந்த இதை யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. எல்லா ஐட்டம்ஸுமே இப்படி தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட். Everything available in our environment which can be used to satisfy our needs, provided it is technologically accessible, economically feasible and culturally acceptable, can be termed as resources. ஒரு ரிசோர்ஸ்க்கு ஒரு பியூட்டிஃபுல் டெஃபினிஷன், இந்த நான் சொல்கிறதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நமக்கு என்விரான்மெண்ட்லேருந்து அவைலபிளாக இருக்கிறது, நம்மளோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறது, அடுத்து டெக்னாலஜிக்கலாக இப்போ வந்தது பாசிபிளாக இருக்கிறது, எக்கனாமிக்கலாகவும் அது பாசிபிளாக இருக்கணும், கல்ச்சுரலி அக்செப்டபுளாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா தான் அது ரிசோர்ஸ். ஒரு இதுக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெக்னாலஜிக்கலி அக்சசபிள் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் செஞ்சுரி எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி அளவுக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் டெக்னாலஜி கிடையாது. அப்போ இப்போ இருக்கிற அதே ரிசோர்ஸ் அப்பையும் இருந்திருக்கும். அவங்களுக்கு அப்போ டெக்னாலஜி இல்லாததுனால இப்படி ஒரு மெட்டல் இருக்குன்றது தெரிஞ்சிருக்காது. அந்த மெட்டலை இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் யூஸ் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ புதுசாக நம்ம டெக்னாலஜி கண்டுபிடிக்க வி வில் ஹாவ் மோர் யூசஸ் ஃபார் தோஸ் மெட்டல்ஸ். அண்ட் அதை எப்படி இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், சஸ்டைனபிளாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்றது நமக்கு தெரியும். அடுத்து கல்ச்சுரலி அக்செப்டபிள், அது ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்லேயும் ஒரு கல்ச்சர் இருக்கும். அந்த கல்ச்சருக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரியாக எந்த ஒரு மெட்டீரியல்லையுமே பீப்புளும் யூஸ் பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த இதை எக்ஸ்ட்ராக்ட் கூட பண்ண மாட்டாங்க, எங்கேருந்துமே அதை கட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல எடுத்துக்கலாம், ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த இதில் யூஸ்வலாக கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க, இந்த ஏரியா வரைக்கும் நீங்கள் வுட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஒரே ஒரு பெரிய ட்ரீ மட்டும் இருக்குது. அந்த ட்ரீ தான் நிறைய பேருக்கு ஹோம். அந்த ட்ரீ தான் அவங்க கல்ச்சுரலாக அவங்களோட சென்டிமெண்ட்டோட அட்டாச் ஆகி போன ஹோம். அதை கடவுளாக கூட பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற ட்ரீயை கட் பண்ணுவாங்களா? கட் பண்ண விட மாட்டாங்கல்ல. தட் இஸ் நாட் கல்ச்சரலி அக்செப்டபிள். ஸோ அது நாட் அ ரிசோர்ஸ். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே, அடுத்து த ப்ராசஸ் ஆஃப் transformation of things available in the environment involves an interactive relationship between nature, technology and institution. இப்போ ஒரு நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அது ஹியூமனோட ரிலேட்டடாக இருக்கும்போது என்னென்னலாம் நம்ம இன்டராக்ஷன்ஸ் வரும்னா, நேச்சர், டெக்னாலஜி, இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது மூணுமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது மூணுமே இம்பார்ட்டண்ட். நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது இது கூட தான். இனிஷியலாக நேச்சர் மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் டெக்னாலஜி டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ வி ஹாவ் 3 நவ். நம்ம எந்த ஆக்டிவிட்டி செஞ்சாலும் ஒன் ஆஃப் த 3ல இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சம்டைம்ஸ் ஆல் த 3. நெக்ஸ்ட், ஹியூமன் பீயிங்ஸ் இன்ட்ராக்ட் வித் நேச்சர் through technology and create institutions to accelerate their economical development. மக்களோட எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க? அவங்க டெக்னாலஜி மூலமாக இன்ஸ்டிடியூஷன்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. இப்படியும் நம்ம செய்யலாம். நமக்கு ஒரு குரூப்ஸ், அதுதான் நம்ம இன்ஸ்டிடியூஷன்னு சொல்லுவோம். டெக்னாலஜி மூலமாக அவங்களுக்கு தேவையான குரூப்ஸை, இன்ஸ்டிடியூஷன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஒன் ஆர் தி அதர்.
அட் லாஸ்ட்டில் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் தான் ஏதாச்சும் ஒரு ரீசனாக இருக்கும். இப்போது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை போயிட்டு அவங்க டாமினேட் பண்ண பார்க்குறாங்க, இல்லாட்டி கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக்கு ஒரு ரீசனாக இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேயே புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக் ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இப்போது நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் வேண்டாம், ரெனியூபிள் ரிசோர்ஸஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு எக்கனாமிக் தான் ஒரு ரீசனாக இருக்கும், எக்கானமி தான் ஒரு ரீசனாக இருக்கும். நெக்ஸ்ட், do you think that resources are free gifts of nature as is assumed by many? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ரீசோர்ஸஸ்லாம் நேச்சர்கிட்டேருந்து வந்த கிஃப்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் இட்? என்ன திங்க் பண்ணுறது? யூ சென்ட் மீ as a மெசேஜ். ஓகே, ஆக்சுவலாக என்னென்னா இந்த ரீசோர்ஸஸ் எல்லாமே கிஃப்ட் ஃப்ரம் நேச்சர் தான், பட் தே ஆர் நாட் ஃப்ரீ நவடேஸ். ஏன்னா திரும்ப நமக்கு அந்த இது கிடச்சிக்கிட்டே இருக்காது. ஸோ ரொம்ப லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்கிறப்ப அந்த இது போக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போய்கிட்டே இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இட் வில் நாட் பி அவைலபிள் அட் ஆல். Resources are a function of human activities. Human beings themselves are essential component of resources. இங்கே ரிசோர்ஸஸில் ஹியூமன் பீயிங்ஸுமே உள்ளுக்குள்ளே வர்றாங்க. நம்ம அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான ரிசோர்ஸுமே நேச்சர்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. பட் வி ஆர் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் தட் ரிசோர்ஸ். அதை நம்ம மறந்துடக்கூடாது. They transform material available in our environment into resources and use them. இங்கே தேன்னு சொல்கிறது ஹியூமன் பீயிங்ஸ் தான். நேச்சரில் என்விரான்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்கு தேவையான வழியில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இப்போ ரிசோர்ஸஸை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம் நம்ம பார்த்தா பயோட்டிக், ஏபயோட்டிக் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ரொம்ப பேசிக்கான கிளாஸிஃபிகேஷன்ஸ். பயோ அப்படின்னா லைஃப், பயோட்டிக்னா லிவிங் திங்ஸ், ஏபயோட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ். ட்ரீஸ் எல்லாமே லிவிங் திங்ஸ்குள்ளே தான் வரும். ஏபயோட்டிக்கில் என்னென்ன வரும்? கார், தென் சன்லைட். ஏபயோட்டிக்கில் மேக்ஸிமம் சன்லைட், வாட்டர், பிஹெச் இந்த மாதிரி தான் வரும். இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பயோட்டிக் ஃபேக்டர்ஸை இட் வில் சப்போர்ட் ஃபார் லைஃப் டு த்ரைவ். உயிர் வாழ்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இது வந்து பேசிஸ் ஆஃப் ஆரிஜினில் கேட்டகரியை நம்ம ரிசோர்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். அதுக்கடுத்து எக்ஸாஸ்டபிலிட்டி, அதாவது தீந்து போகிற மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷனில் ரிசோர்ஸஸ் எப்படி பார்க்கலாம்? ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள்னு பார்க்கலாம். ரெனியூவபிள்னால் நம்ம யூஸ் பண்ண திரும்ப நமக்கு அது ரெப்ளனிஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். வி கேன் யூஸ் இட் அகைன் அண்ட் அகைன் கண்டினியூஸ்லி. எக்ஸாம்பிள் சோலார் பவர் இருக்குது, விண்ட் பவர் இருக்குது, டைடல் பவர் இருக்குது. அடுத்து எக்ஸாஸ்டபிலிட்டியில் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸும் இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ண அது காலியாக போயிடும். திரும்ப அது ரெப்ளனிஷ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், மோர் டைம் எடுக்கும். அது ரெப்ளனிஷ் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். அடுத்து ஓனர்ஷிப்பை வச்சு நம்ம ரிசோர்ஸஸை கிளாஸிஃபை பண்ண முடியும். என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் வரும்னா இண்டிவிஜுவல், கம்யூனிட்டி, நேஷ்னல், இன்டர்நேஷ்னல். இதெல்லாம் ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி இருக்கிற ரிசோர்ஸஸ் கிளாஸிஃபிகேஷன். அது ஒரு தனி மனிதனோட ரிசோர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்யூனிட்டினா ஒரு குரூப்போட தான் இருக்கலாம், ஒரு கண்ட்ரியோட தான் இருக்கலாம், இல்லாட்டி பல கண்ட்ரி சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸாகவும் இருக்கலாம். பேசிக் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கண்ட்ரியோட ரிசோர்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஃபாரஸ்ட். இந்தியாவில் ஆரவல்லி ஹில்ஸ் இருக்குது. வேறு என்னென்ன இருக்குது? இங்கே கேரளாவில் இருக்கிற மவுண்டன்ஸ். இதெல்லாமே நம்ம நாட்டோட சொத்துக்கள். அங்கே இருக்கிற ட்ரீஸ், அங்கே இருக்கிற அனிமல்ஸ் அங்கே மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது. இது ஒரு கண்ட்ரியோட ரிசோர்ஸ். வேறு இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ்ன்னு எடுத்தோம்னா பேசிக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ரிவர்ஸ். பிரம்மபுத்திரா ரிவர் எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் நம்ம கண்ட்ரியில் தான் அதுக்கு பேர் பிரம்மபுத்திரா. வேறு கண்ட்ரீஸ்லாம் அது ஃப்ளோ ஆகும்போது அதுக்கு அந்த கண்ட்ரி வச்ச பேர் வேறு. சைனாவில் பிரம்மபுத்திரா ரிவர் ஃப்ளோ ஆகுது, இந்தியாவில் ஃப்ளோ ஆகுது, பங்களாதேஷில் ஃப்ளோ ஆகுது, லாஸ்ட்டாக அது போய் பே ஆஃப் பெங்காலில் போய் கலந்துரும். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அதனால அந்த ரிசோர்ஸ், வாட்டர்ன்ற ரிசோர்ஸ் எல்லா கண்ட்ரிக்கும் பொதுவானது. அந்த மாதிரி ரிவரில் ஒரு கண்ட்ரி டேமை பில்ட் பண்ணிச்சு, இல்லாட்டி அந்த தண்ணியை இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வச்சிருச்சுன்னா இட் வில் பி அ மேஜர் ப்ராப்ளம். அதனால் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸை சமாளிக்கிறதுக்காக தே வில் ஹாவ் அன் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். அது எல்லா கண்ட்ரிஸும் வச்சுருப்பாங்க. வேறு இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் சொல்லணும்னா நம்ம நைல் ரிவர் எடுத்துக்கலாம். நைல் ரிவர் இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரிவர்.
ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் அது பாஸ் பண்ணுது. வேறு அமேசான் ரிவரை நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் ஆல்சோ பாசிங் மோஸ்ட்லி ரிவர்ஸ். இட் வில் பாஸ் த்ரூ மல்டிபிள் கண்ட்ரிஸ். இல்லை ஸ்டேட்டை கூட எடுத்துக்குவோமே, ஏதாச்சும் ரிவர் மல்டிபிள் ஸ்டேட்ஸையும் கிராஸ் பண்ணி போகும். ஸோ ஒரு ஸ்டேட்ஸுமே அந்த இதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ரிசோர்ஸஸில் வேறு எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், பொட்டன்ஷியல், டெவலப்ட் ஸ்டாக் அண்ட் ரிசர்வ்ஸ். அதாவது 2 தான், பொட்டன்ஷியல், அதுக்கடுத்து டெவலப்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ். இது 4வது கிளாஸிஃபிகேஷன். டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸில் நம்ம பார்த்தோம்னா, resources are vital for human survival as well as maintaining the quality of life. இந்த இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரிசோர்ஸஸ் வந்து வைட்டல் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எதுக்காக ரொம்ப முக்கியம்னா, நம்ம சர்வைவ் பண்ணுறதுக்கும் ஆஸ் வெல் அஸ் நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே நமக்கு ஒரு ரிசோர்ஸ் தேவை. எலக்ட்ரிசிட்டி ஒரு ரிசோர்ஸ், வாட்டர் ஒரு ரிசோர்ஸ், நமக்கு தேவையான வுடன் ஃபர்னிச்சர்ஸ் அது ஒரு ரிசோர்ஸ், எல்லாமே நமக்கு தேவை. ஃபுட்டு ஒரு ரிசோர்ஸ். அடுத்து, இட் வாஸ் பிலீவ்டு தட் ரீசோர்ஸஸ் ஆர் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஆஃப் நேச்சர். இது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஆஃப் நேச்சர் கிடையாது. As a result, human being used them indiscriminately and this has led to the following major problems. முன்னாடி வந்து இது நேச்சர் கொடுத்தது, அதனால் நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால், ரீசோர்ஸ் டிப்ளீஷன். அதாவது இப்போ கோல்டுலாம் எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல பூமிக்கு அடியில் இவ்வளவு தான் ரீசோர்ஸ் இருக்கும், அதை நம்ம தேவைக்குன்னு ரொம்ப யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த ரிசோர்ஸை இல்லாமல் காலியாக போயிடும். தட் இஸ் ரிசோர்ஸ் டிப்ளீஷன். எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான மெடிசின்ஸ் அங்கேருந்து வருது, நமக்கு தேவையான வுட்டு ஃப்ரூட்ஸ் அங்கேருந்து வருது, நமக்கு நிறைய தேவைன்றதுக்காக மொத்த ஃபாரஸ்ட்டையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தவறு. தட் இஸ் கால்ட் ரிசோர்ஸ் டிப்ளீஷன். நம்மளோட க்ரீட், ஃபியூவர் இண்டிவிஜுவல்ஸோட க்ரீடுக்காக அப்படி பண்ணக்கூடாது. அடுத்து, நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால செகண்டாக என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அக்யூமுலேஷன் ஆஃப் ரீசோர்ஸஸ் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ். அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட ஹேண்ட்லேயோ இல்லாட்டி ஒரு கம்யூனிட்டியோட ஹேண்ட்லேயோ இல்லாட்டி ஒரு நேஷனோட ஹேண்ட்லேயோ எல்லா ரீசோர்ஸஸும் போய் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சது. தட் இஸ் ஒன் மேஜர் ப்ராப்ளம். இது என்னாச்சுன்னா கே ஷேப் அப்படின்னு இதில் சொல்லுவாங்க. கே எப்படி இருக்கும், இந்த மாதிரி கே இருக்குமா. ஸோ டாப் போர்ஷனை ரிச்சுக்கும் பாட்டம் போர்ஷன் ஆஃப் த கே பார்ட்டை புவருக்கும் சொல்லுவாங்க. த ரிச் கெட்டிங் ரிச்சர் அண்ட் புவர் கெட்டிங் புவர். இந்த கே ஷேப் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து எந்த டிஃப்ரென்ஸை காட்டுதுன்னா, ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் இல்லாட்டி ரிச் அண்ட் புவரை இந்த அக்யூமுலேஷன் ஆஃப் ரீசோர்ஸஸ் ரொம்ப ஈஸியாக காமிச்சிடும். நெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரீசோர்ஸஸ். இது வந்து குளோபல் கிரைசிஸுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது. குளோபல் கிரைசிஸுக்கு எக்ஸாம்பிள் குளோபல் வார்மிங் எடுத்துக்கலாம், ஓசோன் லேயர் டிப்ளீஷன் எடுத்துக்கலாம், பொல்யூஷன் எடுத்துக்கலாம். இந்த இதில் நம்ம அதிகமாக ரிசோர்ஸஸை யூஸ் பண்ண நம்ம குளோபல் கிரைசிஸுக்கு நம்ம அந்த இதுக்கு ஒரு பாத்வே மாதிரி நம்மளே குளோபல் கிரைசிஸை காஸ் பண்ணிட்டோம். குளோபல் வார்மிங்னால என்னென்ன நடக்கும், ஐஸ் கேப்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகி சீ லெவல் ரைஸ் ஆகும். நிறைய மொத்த கண்ட்ரீஸே கடல் நீரில் மூழ்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து, ஓசோன் லேயர் டிப்ளீஷன். ஓசோன் லேயர் டிப்ளீட் ஆனப்போ, இப்போயுமே ஓசோன் லேயர் டிப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து வி ஆர் டெவலப்பிங் இட். இப்போ அது கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் ஓசோன் லேயர் இருக்குது. ஓசோன் லேயர் டிப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்னென்ன டேமேஜஸ்லாம் நமக்கு ஏற்படும், கண்ணில் கேட்டராக்ட் வரும், ஸ்கின் கேன்சர் வரும், அப்புறம் பிளான்ட் இந்த மாதிரி இதில் மியூட்டேஷன்ஸ் நடக்கும். நமக்கு பிளான்ட்டோட ஈல்டுலாம் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டேஞ்சர்ஸ் நடக்கும். என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னால் என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு நம்ம ஏர் பொல்யூஷன் எடுத்துக்கிட்டால் நம்ம ப்ரீத்திங் ட்ராக்டில் ப்ரீத்திங் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டிசீசஸுமே நமக்கு வரும். அப்புறம் லேண்ட் டீக்ரடேஷன், லேண்டுமே நம்ம பாழாக்கிட்டு இருக்கோம். இட் இஸ் லூசிங் இட்ஸ் குவாலிட்டி. இது எல்லாமே நம்ம அதிகமாக ரிசோர்ஸஸை யூஸ் பண்ண ஆரம்பித்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்ததுனால வந்து ரீசன்ஸ். இப்போ மொத்தமே நம்ம 3 ரீசன் தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டிப்ளீஷன் ஆஃப் ரீசோர்ஸஸ், அதுக்கப்புறம் அக்யூமுலேஷன் ஆஃப் ரீசோர்ஸஸ். இங்கே தான் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ்னு 2 செக்மெண்ட்டாக பிரியும். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரீசோர்ஸஸ்னால இட் லெட் டு குளோபல் இக்காலஜிக்கல் கிரைசிஸ். இதுக்கு கீழே தான் குளோபல் வார்மிங், ஓசோன் லேயர் டிப்ளீஷன், என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் லேண்ட் டிகிரடேஷன் இதெல்லாம் வரும்.